மீன்களுக்கு மத்திய தரைக்கடல்ல திடீரென்று அப்படியே இருந்து பழகி கொண்டால் ஒரு இதில் பழகிக்கலாம். திடீர்னு ஒரு சொகுசா ஏசிலே இருந்த ஒருத்தனை 50 டிகிரி வெயில கொண்டு ஒரு நாளைக்கு போட்டா காஞ்சி செத்து போயிருவான். அப்ப அந்த மாதிரி எப்படி அவன் பழகி கொள்கிறானோ அதுதான் அப்படித்தான் இருக்க முடியும். அப்ப இது மீன் வேற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சூழ்நிலையில பழகுது. அதுக்கு மாற்றமானது திடீர்னு ஏற்பட்ட உடனே செத்து போய் தண்ணீர் எல்லாம் நச்சு செத்தா என்னவாக, அவ்வளவு ஜீவன்களும் செத்து போச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல உள்ள தண்ணீர் பூரா நச்சு தண்ணீர், அதாவது உயிரினங்கள் வாழத்தகாத ஒரு தண்ணீராக மாறி இருச்சான். மாறின பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த நச்சுத்தன்மை உள்ள தண்ணீர் அப்படியே 200 மீட்டர் ஆழத்துக்கு கீழே இறங்கி அது கீழே அப்படியே தனியா இருக்கிறது 200 மீட்டர் ஆழத்துல. அதே நேரத்தில் மூணு வேலைங்க நடக்குது. எப்படின்னு கேட்டா மத்திய தரைக்கடல், கருங்கடல், இந்த கருங்கடல் மத்திய தந்திக்கிற இடத்துல ஒரு 200 மீட்டர் ஆழத்துக்கு இந்த கெட்ட தண்ணி அப்படியே கீழே தள்ளிட்டு நல்ல தண்ணி, நல்ல தண்ணி குடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற தண்ணீர், அந்த தண்ணீர் என்ன வந்துருச்சு மேல வந்துருச்சு. இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா இப்படித்தானே ஒட்டிக்கிட்டு இருக்குது. கருங்கடலும் மத்திய தரைக்கடலும் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது, ரெண்டு தண்ணிக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த 200 மீட்டர் கீழே போய் கெட்டு போன தண்ணி கீழே இறங்குனுச்ச அதுவும் இதுவும் கூட கலக்க மாட்டேங்குது. அத 3 தடை அங்க ஏற்படுது. இந்த கடல் இப்படி ஒன்னா சேர்ந்து இருக்குது, வித்தியாசம் இருக்கிறது. இங்க இருந்து ஒரு 200 மீட்டர் ஆழத்துக்கு கீழே திடீரென்று இந்த உயிரினங்கள் அந்த இடத்துல செத்து போனதுனால அந்த தண்ணீர் மாசுபட்டதுனால அதை சருண்டால கீழே இறக்கிட்டான். கீழே இறக்கி 200 மீட்டர் ஆழத்துல, 200 மீட்டர்னா 1/4 கிலோமீட்டர் ஏறக்குறைய, அப்ப 1/4 கிலோமீட்டர் ஆழத்துல என்ன செய்யுது, அந்த தண்ணி தனியா கீழே போய் அப்படி அசம்பிளா இருக்கிறது. அது இங்க கலக்க மாட்டேங்குது. 3 தண்ணி ஒரு இடத்துல இருக்குது. இந்த நச்சு தண்ணி மேல வர மாட்டேங்குது, இந்த நல்ல தண்ணி கீழே போக மாட்டேங்குது, இந்த 2 தண்ணி ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆக மாட்டேங்குதுன்னு கண்டுபிடிச்சு கடல்களுக்கு மத்தியில என்னன்னு எங்களுக்கு சொல்ல இயலல, ஆனா தடுப்பு இருக்குங்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டா எது தடுக்குது, 2 இது ஒன்னா இருந்து சேரக்கூடாதுன்னா தடுக்க என்னமாச்சு வேணும்ல, அது இனத்தாலையாவது மாறுபட்டு இருக்கணும். எண்ணெயும் தண்ணி இருக்குது, அது இனத்துல மாறுபட்டு இருக்கிறதுனால என்ன செஞ்சேன், எண்ணத்தை தான் குளுக்குனாலும் எண்ணெயை ஒரு 50 மில்லி எண்ணெய் ஒரு 50 மில்லி தண்ணீரை போட்டு குளுக்குறீங்கன்னு வைங்க, குளிக்கிட்டு விட்டா என்ன பழையபடி எண்ணெய் மேல இருக்கும், தண்ணி பழையபடி கீழே போயிடும். தண்ணி கனமானது, எண்ணெய் அதுல மிதக்கக்கூடிய அளவுல ரொம்ப பலவீனமா இருக்கு, அதனால அப்படி ஆயிரும். இப்படி மேலே கிளையமா இருக்கும்போது அப்படி ஆகும். இதுல அப்படியும் கிடையாது. 2 தண்ணி, 2 ஒரே விதமான இனம், வெவ்வேறு வகையான இனத்தை சேர்ந்தது கிடையாது. அப்படின்னா அது 2 சேரக்கூடாதுன்னு சொன்னா ஏதாவது சவறு எழுப்பி இருக்கணும். சவர் மாதிரி ஏதாவது போட்டா தான் என்ன செய்யும், நீ அங்க தனியாயிரு, நீ இப்படி தனியாயிருன்னு இருக்கணும். விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னா என்னமோ ஒண்ணு இருக்குதுன்னு ஒத்துக்கிறான், என்னமோ ஒண்ணு அங்க தடுக்குது, சேர விட மாட்டேங்குது, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் தடை இருக்கிறது, டிஃபரெண்ட் இருக்கிறது என்று சொல்லி இந்த மத்திய தரைக்கடலையும் கருங்கடலையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன செய்யறான், இந்த முடிவை உறுதி பண்றான். அதே மாதிரி அட்லாண்டிக் கடல், இந்து மகா சமுத்திரம், இந்து மகா கடல். அப்ப இந்து மகா கடலும் அட்லாண்டிக் கடலும் என்ன செய்யுதுன்னா ஒன்னா சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்து மகா சமுத்திரமும் அட்லாண்டிக் சமுத்திரமும் இப்படி பக்கத்துல இருக்கிறது. இந்த 2ஐயும் பார்த்தால் சாதாரண கண்ணுக்கே வித்தியாசம் தெரியும். இது விஞ்ஞானி ஆய்வு செய்ய வேண்டியதில்லை, சாதாரண கண்ணுக்கு அந்த கலர் தெரியும். அப்படி 2 கலர் அடிச்ச மாதிரி ஒரு கட்சியில 2 கொடி இருந்தா எத்தனையா தெரியும்ல, என்னதான் காத்துல பிறந்தாலும் 2 கலர் தானே தெரியும், 3 கலர் கொடி 3 கலரா தானே தெரியும். அந்த மாதிரி இப்படி நின்று பார்த்தோம்னா இது ஒரு கடல் இது ஒரு கடல் பிரியுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறத்திலும் மாறுபட்டு இருக்கிறது. இந்த நிறத்தில மாறுபட்டதை நம்ம விஞ்ஞான கண்ணு வேண்டியதில்லை, சாதாரண கண்ணுக்கே தெரியும். அந்த இடத்துக்கு போய் விட்டாலேயே சாதாரண கண்களை கொண்ட இது இப்படி இந்த ஆட்டம் ஆடுது தண்ணி, இது ஒரு கலரா இருக்கு இது ஒரு கலரா இருக்கு, 2 சேர்ந்து 3வது கலர் ஆகணுமா இல்லையா, இப்படி ஒரு கலர் அப்படி ஒரு கலர் இருந்தா 2 கலக்கிற இடத்துல 2ம் இழந்து 2ம் கலந்த ஒரு 3வது நிறம் தானே வரணும். 3வது நிறம் வர மாட்டேங்குது. இது வலது பக்கம் உள்ளது இப்படியே இருக்கிறது, இடது பக்கம் உள்ளது அப்படியே இருக்கிறது, ஆனா 2 ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கிறது, மோதிக்கிறது, முட்டு ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. அதை போய் ஆய்வு செய்யறாங்க, என்னடா என்னமோ இருக்குது. அப்புறம் தண்ணி எடுத்துக்கொண்டே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த உப்பு அதனுடைய அடர்த்தி அதுல வித்தியாசம் இருக்கிறது, கரெக்டா அதே அளவுக்கு இல்ல, கலரும் வித்தியாசம் இருக்கிறது. இது சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச உண்மை. இந்த விஷயங்கள்ல வேறுபாடு இருக்குங்கிறது ஆய்வுல தெரியும், நாக்குகளையும் தெரியும். நல்ல சரியான ஷார்ப்பான நாக்கா இருந்தா எல்லாம் ருசியே மறுத்து போன நாக்கா இருந்தா தெரியாது, 2 உப்பா தான் தெரியும். உப்புடைய அளவையெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிற நாக்கு சில நாக்கு இருக்கிறது. அந்த மாதிரி கூறிய நாக்கா இருந்தா இது பயங்கர உப்பு, அது கொஞ்சம் உப்புன்னு சொல்லி போடலாம். அது நமக்கு எல்லாமே உப்பு தெரியும். நமக்கு சாதாரண உணவை சாப்பிட்டவங்களுக்கு எவ்வளவு உப்பு அதிகமா போனாலும் இனிப்பு அதிகமா போச்சுன்னு வைங்களேன், அளவா இருந்தா அளவா சொல்லிடுவீங்க,
அதிகமா போச்சுன்னு சொன்னா எவ்வளவு அதிகமா போனாலும் அதிகமா தான் தெரியும். அதிகத்திலேயே இது ரொம்ப அதிகம், இது கொஞ்சம் அதிகம் என்ன செய்ய முடியாது, சில நாக்குகளுக்கு பிரிக்க முடியாது. ஆனா மிஷின்கள் வந்த கருவிகள் வந்து அதை பிரிச்சு காட்டிடும். அந்த மாதிரி சோதனை பண்ணி அட்லாண்டிக் கடல் இந்துமா கடல் வந்து ஒண்ணு சேர்ற இடத்த போய் பாருங்கிறான். யார் சொல்றா? இது நம்ம சொல்லல. இதெல்லாம் கடல் வாழ்வு கடலை ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் வில்லியம் ஹை போன்ற பெரிய பெரிய ஆய்வாளர்கள்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி கடல்லையே தங்கள் வாழ்நாளை கழிச்சு இந்த கடல்ல ஒண்ணுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறானோ. பறவையை கணிக்கிற ஒருத்தர் இருக்கிறான், எறும்பு ஜீவராசிகளை பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், மண்ணை பாக்குறான், ஊத்த பாக்குறான், நிலத்தடி நீரை பாக்குறான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா பிரிச்சுக்கிட்டு உள்ள புகுந்து விளையாடுறாங்க. அவங்க இந்த கடல்களை ஆராய்ச்சி பண்ணி செய்யணும். இதுக்குன்னு அங்க இருந்து இங்க போறான், இங்க இருந்து அங்க வர்றான், எங்கெல்லாம் சந்திக்குது கடலு. இதே வேலையை தற்செயலா பார்த்துட்டு சொன்ன விஷயம் இல்லை. இது நம்மள மாதிரி போட போக்கலாம் அப்படியா ரெண்டு ஒரே மாதிரி அப்படின்ற மேட்டர் கிடையாது. இதே வேலையை அலையிறவங்க போய்கிட்டு அந்த மாதிரி எங்கெல்லாம் சந்திக்குன்னு தேடி பார்த்து அங்க பாரு வித்தியாசம் இருக்கு, என்னத்துக்கு ஏன் இருக்குது உள்ளுக்கு நுழைஞ்சு பார்க்கலாம். அந்த கடல்ல நுழைஞ்சு இந்த கடலுக்கு வரலாம், ஏதாவது தடுக்குதா, ஒரு கண்ணாடியாவது இருக்குதா, என்னமாவது உள்ள ஏதாவது போட்டு வச்சிருக்காங்க. உடனே இப்படி போனா இப்படி வர்றான், இங்க இருந்து அங்க போக முடியுது, அங்க இருந்து இங்க போக முடியுது. ஆனா அது ரெண்டு போக மாட்டேங்குது. நம்ம அங்கிட்டு போயிட்டு வர வேண்டி இருக்கிறது. இதை பார்த்து நம்ம வியந்து போற காட்சியை பார்க்கிறோம். அவ்வளவு வேண்டியதில்ல. இங்க இப்ப கன்னியாகுமரிக்கு போங்க, கன்னியாகுமரியில் என்ன இருக்கு, 3 கடல்கள் சங்கமம் ஆகுதா இல்லையா? 3 கடல்கள் முக்கடல் சங்கமம் இருக்கிறது. அதனால 3 கடல் சங்கமம் ஆகும். அதனாலதான் கடல்ல அந்த சூரியன் உதிக்கிறதையும் நீ கடல்ல பாப்பீங்க, சூரியன் மறைகிறதையும் கடல்ல பாப்பீங்க. இங்க இப்படி பார்க்க இயலாது. இங்க வந்து ஒதுக்கிறது தான் என்ன செய்வீங்க, கடல்ல பாப்பீங்க, மறைகிறது கடலுக்கு எதிர்த்த சைடுல பாப்பீங்க. அங்க என்னன்னு கேட்டா இங்கிட்டு கடல் இருக்கும், இங்கிட்டு கடல் இருக்கும், கிழக்கையும் கடல் இருக்கு, மேற்கையும் கடல் இருக்கும். உதிக்கிறது அந்த வேற கடலான, இது மறைகிறது வேற கடல். ரெண்டையும் போய் பார்ப்பாங்களா இல்லையா? கடல்லையே சூரியன் மறைகிற காட்சியை பார்க்கலாம். கடல்ல மறைகிற காட்சியை நீங்க மெட்ராஸில் பார்க்க இயலுமா? வேற கிழக்கு கடற்கரை சாலையில உள்ள எங்கேயும் பார்க்க இயலுமா? கிழக்கு கடற்கரைன்னு எதுக்கு வச்சுக்கிறான்? கிழக்கு தான் கடல் இருக்குன்னு அர்த்தம். கிழக்கு கடற்கரை ஈஸியார்னு வச்சிருக்கிறான். இங்க உள்ள கடல்லாம் கிழக்கு திசையில் இருக்குன்னு அர்த்தம். அங்க வந்து 2 திசையிலையும் 3 திசையிலும் இருக்குது. முனையில ஒண்ணு இருக்கிறது, கிழக்க ஒண்ணு இருக்கிறது, மேற்க ஒண்ணு இருக்கிறது. 3 கடல் ஒண்ணா வந்து அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுற காட்சியை அங்க பார்க்கலாம். ஆனா அதுல வந்து கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வித்தியாசங்கள் இல்ல, சோதனையில வித்தியாசம் இருக்கிறது. கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அதுல வந்து கலர்ல பளிச்சுன்னு தெரியும்ல, அந்த மாதிரி வேறுபாடு இல்லாவிட்டாலும் ஆய்வுக்கு உட்படுத்தினால் தண்ணீருடைய அடர்த்தி, அதுல உள்ள குளிர்ச்சி, அதுல உள்ள உப்பு, இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து வேறுபாடு இருக்குதுங்கிறத விஞ்ஞானிகள் என்ன செய்யறான், இதெல்லாம் அவனு வந்து நிரூபிக்கிறானுவோ. இங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதோ அதெல்லாம் தேடி போறான். அதே மாதிரி வந்து இன்னொரு கடல் என்ன, அட்லாண்டிக் கடல்ல அந்த மத்திய தரைக்கடல் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருக்குன்னா இணையர். அது ஒரு முக்கியமான விஷயம். மத்திய தரைக்கடல் அட்லாண்டிக் கடல் எப்படி வருதுன்னு கேட்டா, அட்லாண்டிக் கடலுக்கு மேல மத்திய தரைக்கடல் அப்படி வருது. ஒரு ஜாயிண்ட் ஆறது எப்படி ஆகுதுன்னு கேட்டா, இப்படி ஜாயிண்ட் ஆகல, இதனுடைய உயரம் கூட இருக்குது அளவு, இதனுடைய கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா இப்படி ஏறுது மேல. அதான் மத்திய தரைக்கடல் வந்து ஜாயிண்ட் ஆகுற காலத்துல அட்லாண்டிக் கடல் மேல ஏறி குதிரையில சவாரி செய்யற மாதிரி அதை கீழே அமைக்க அதுக்கு மேல என்ன செய்யுது, அது பயணம் செய்யுது. எவ்வளவு மேல பயணம் செய்யுது, 1000 அடி ஆழ 1000 அடி உயரத்துக்கு அதை கீழே அமைக்கிறது மேல இருக்குது. எப்படி இருக்குது, ஒரு இடத்துல மட்டும் எப்படி இப்படி சேரக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கிறது. மத்திய தரைக்கடல் அட்லாண்டிக் கடல்ல ஒரு இடத்துல எப்படி அமையுதுன்னு கேட்டா, மத்திய தரைக்கடல் இப்படி வருது, அட்லாண்டிக் கடல் இப்படி வருது, வந்து அதுக்கு மேல இது ஏறுது. அதனுடைய அழுத்தம் பிரஷர் அதிகமா இருக்கும்போது இது கீழே போயிடும். இது கீழே போன அது மேல ஏறுது. எவ்வளவு ஏறுது, 1000 அடி உயரத்துக்கு. 1000 அடிக்கு கீழே தான் அட்லாண்டிக் கடல், 1000 அடிக்கு மேல வந்து மத்திய தரைக்கடல். அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு ஏறி போகுதுன்னு கேட்டா 100 மைல் போகுது. 100 மைல் அளவுக்கு என்ன செய்யுது, இங்க இருந்து 100 மைல் அளவு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 100 மைல் தூரத்துக்கு வந்து அங்க இருந்து வருங்க மத்திய தரைக்கடல், இங்க இருந்து வரும் அட்லாண்டிக் கடல். 100 மைலுக்கு முன்னாடி அது தனியா நின்றும். இந்த 100 மைல பாத்தீங்கன்னா எல்லாமே மத்திய தரைக்கடலா இருக்கும். கீழே 1000 அடி கீழே பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் கடல் இருக்கும். அப்ப அட்லாண்டிக் கடலுடைய அதாவது இப்படி இப்படி போய் ஏறி உட்கார்ந்துருது. இது ரெண்டும் இப்படி சேராம இப்படி உட்கார்ந்துருது. புரியுங்களா? இப்படி சேருவது இது ஒரு கன்னியாகுமரியில பார்க்கலாம். அங்க என்ன காட்சி இருக்குன்னு கேட்டா, இது மத்திய தரைக்கடல், இது அட்லாண்டிக் கடல், இப்படி வந்து நடக்கிறது. இவ்வளவு தூரத்துக்கு எது இருக்கு, மத்திய தரைக்கடல், இது அட்லாண்டிக் கடல், இப்படியே போய் அப்புறம் நிமிந்துக்கிறது. அதாவது எல் மாதிரி. அதுவே ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். இப்படி அட்லாண்டிக் கடல் வருதுல, அப்படியே எல் மாதிரி இப்படி வருது. அப்ப அதே மாதிரி எல் இங்கிலீஷ் எல் எழுத்து, இங்கிலீஷ் எல் எழுத்து மாதிரி இப்படி அட்லாண்டிக் கடல் வந்து அறுத்து வச்ச மாதிரி இப்படி இறங்கி இப்படி இருக்குது. அதுக்கு மேல மத்திய தரைக்கடல் வந்து அந்த எல்லுடைய